ஹாய், ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய காலங்கள் என்ன சொல்கிறது, மைண்ட் பிளாங்க் ஆகுது. இந்த காலகட்டங்கள்லாம் நிறையா எல்லாருக்கும் டைம் இல்லாத இந்த சூழ்நிலை கூட எவ்வளோ வீடியோஸ் எந்தெந்த மாதிரியெல்லாம் எப்படிலாம் வருது, அதெல்லாம் விட்டுட்டு கூட என் வீடியோ பார்க்குறேங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு சினிமா வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் அது போடலைன்னா நீங்கள் யாரும் பார்க்கல, அதனால் 1-2 நான் போட்டுட்டு இருக்குது. நிறையா கோயில்கள், பின்ன எனக்கு எடிட்டெல்லாம் பண்ண எனக்கு தெரியாது. நான் வீடியோ இப்போ லைவ் எப்படி போடுறேனோ அப்படியே போஸ்ட் பண்ணிவிடும். எனக்கு எடிட் பண்ண எனக்குலாம் எது தெரியாது. நான் அவ்வளோ படிச்சுட்டுலாம் இல்லை, நாலேஜ் கொஞ்சம் இருக்குது. தட்ஸ் ஆல். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டேன், தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லோரும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இப்போ நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க, விஜய். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விஜய் ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் வாழ்த்துக்கள். போஸ்டிங் வாங்கின எல்லா பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் ஆஃப் யூ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். களத்தில் இறங்கி சும்மா அப்படி தூள் கலப்புங்க. சான்ஸ் கிடச்சா, எனக்கு ஸ்டேஜில் வாய்ப்பு கிடச்சா நான் பேசுவேன். கண்டிப்பாக எனக்கு அந்த தோணல் இருக்குது. நிறைய பேச வேண்டியது இருக்குது. வாய்ப்பு கிடச்சா ஐ வில் ட்ரை. ஓகே, ஒரு 10% என் மைண்டுக்குள்ளே இருக்குது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஸ்டேஜ் கண்டிப்பாக பேசுவேன். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் விடுதலை ஆன்லைனில் தான் இருக்குது இல்லை, அதில் பேசுவோம். எங்கே பேசினா என்ன, விஜய்க்காக பேசுகிறோம் நம்ம. ஓகே, விஜயை கொண்டு வந்து வைக்கிறோம், முதலமைச்சராக்கிறோம். நம்மள பெண்களுக்கான ஒரு ஆம்பளை இப்போ தான் வந்திருக்குது. குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் போதங்களுக்கு அடிமையாகுது இருக்குது. இது எல்லாம் மாறணும்னா கண்டிப்பாக இனியும் நீங்கள் மாறி 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 போகாமல் விஜய்க்கு ஓட்டு போடுங்க எல்லாருமே. கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு நல்லா முன்னேறும், நல்ல பாதையில் கொண்டு போவார். எல்லா ஹெல்ப்பும் அவர் பண்ணும். சத்தியம் பாருன்னா தான் அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ணும். அவர் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்குது நம்மளுக்காக வேண்டி. அவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும், ஓட்டு மட்டும் போடணும். காசுக்காக நம்மளை விற்கிற மாதிரி ஓட்டு விற்காதீங்க தயவு செஞ்சு. அவங்க தான் வாழ்கிறாங்க, நாம் இப்படியே தான் இருக்கோம். நாம் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து தான் நமக்கு சாப்பாடு. அது எல்லோரும் மனசில் ஆக்கணும். விஜய் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பைசா தான் அவர் செலவு பண்ணிவிட்டு மக்களுக்காக நான் நல்லா செய்கிறது சொல்லிட்டு அவர் வந்திருக்குது. பைசா சம்பாதிக்காக வரல, அவர் உச்சத்தை விட்டுட்டு தான் வந்திருக்குது. எப்போ ஒரு படத்துக்கு ஒரு 250 கோடி வாங்குது, 300 கோடி வாங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் விட்டுட்டுன்னு வரணுன்னு அவருக்கு என்ன தலையில் தான் என்ன, நமக்காக வராங்க அவங்க. அப்போ கடவுளாக பார்த்து ஒரு மனுஷனை இப்போ தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமேல்ட்டு அழிவு காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த உலகம். நம்மளெல்லாம் காப்பாற்றுக்காக யாருன்னா வருவாங்களான்னு நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் விஜய் வந்தாச்சு. இனி எல்லாமே பிரகாசமாக இருக்கும், எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே விஜய் ஜெயிக்க வைக்கணும். விஜய் கொடியை செங்கோட்டையில் பறக்க வைக்கிறோம், சும்மா திருக்கி விடுறோம். ஓகே, அவரை முதலமைச்சர் ஆக்குறோம். முதலமைச்சர் ஆக்கிறது தான் நம்ம முதல் கடமை. ஒரு தமிழர்களுக்கு ஒரு வீட்டிலுக்கும் அம்மாவா அப்பாவா அக்காவா அவர் சொல்கிற மாதிரி நானே ஒரு அக்காவாக தான் இருக்கேன். தங்கச்சி அக்காவா எனக்கு தெரியல, நானும் ஒரு அக்காவா விஜயை நான் ஆதரிக்கிறேன். நீங்களும் எல்லாரும் விஜயை ஆதரிங்க. போஸ்டிங் வாங்கின எல்லாரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல பணியில் ஒர்க் பண்ணுங்கள், யார் பேசும் கேட்காதுங்க. இந்த நண்டு சுண்டெல்லாம் அது இது பேசிட்டு தான் இருக்கும். இதில் வாங்கி இதில் விட்டுடுங்க, போயிடுங்க. நீங்கள் அவர் தலைவர் என்ன விஜய் என்ன சொல்லிட்டு இருக்குதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் நம்மளை மிதிக்கிறதுக்கு வருவாங்க, நீங்கள் தூக்கி போட்டு மிதிங்க. ஓகே, பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம நேர் வழியில் போயிட்டுருக்குறோம், யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது.
ஓகே. இல்லை இந்த சில சில புறம்போக்குங்கள்லாம் பேசுதில்ல, அதெல்லாம் காதில் வாங்க வேண்டாம். அம்மா ப்ரெஸ் கொடுக்கலன்னு. உனக்கு முதல்ல இந்த நாட்டில் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு யோகியதை இருக்குதா? அங்கே விஜய் வந்த உடனே அவ்வளோ பயம் உங்களுக்கு இருக்குது இல்லை? அப்புறம் ஏன் ப்ரெஸ்ஸு சொல்லிட்டு இருக்குது? ப்ரெஸ்ஸு கொடுத்தா தான் வரணுமா என்ன? அப்புறம் ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. எல்லாமே விஜய்னு பேர் சொன்னாவே அது செய்தி வருது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ செய்தி வருது. ப்ரெஸ்ஸு கொடுக்கணும் இந்த அவசியம் இல்லை. இந்த முதலமைச்சர் டெய்லியும் ப்ரெஸ்ஸு கொடுத்துட்டு இருக்குதா? நரேந்திர மோடி நிறைய ப்ரெஸ்ஸு கொடுத்துட்டு இருக்குதா? டெய்லியும் ப்ரெஸ்ஸு கொடுத்துட்டு இருக்குதா? இல்லை. அது என்ன, அது ஒரு கொஸ்டின் அடுத்து ஆன்லைனில் அரசல், ட்விட்டர் அரசல், அது இதுன்னு நீங்களும் பேசுறது. நீங்களும் ஆறானோ? நீங்களும் பைசா வாங்கிட்டு நீங்கள் பேசுறது, நீங்கள் கத்திக்கிட்டு இருங்க. ஐ டோன்ட் கேர். அதை பற்றி எங்கள் விஜய் ரசிகரை நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்படாது. ஓகே, நீங்கள் என்ன கத்துறீங்களோ கத்திக்கிட்டு இருங்க. நான் கூட ரோட்டில் போனால் எல்லாம் கத்திட்டு இருக்கல, அந்த மாதிரி தான் உங்களை நாங்கள் வச்சுருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சாது. ஏன்னா விஜய் ரசிகர் சும்மா திருக்கி விடுவாங்க. சீண்டாதீங்க, அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. கண் அசைவில் ஒரு செகண்டு அவர் கண் அசை போதும், என்ன வேணால் நடக்கும். பொறுமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன வேணால் பேசிட்டு போகாதீங்க. அது தப்பு. மக்களுக்கு ஒருத்தர் நல்லது செய்கிற வரானாக்கா நம்ம ஒதுங்கி நின்று விடணும். என்ன பண்ணால் பார்க்கலாமே. நீங்கள் இவ்வளோ நாள் என்ன கிழிச்சிங்க? என்னத்தை கிழிச்சிட்டீங்க சொல்லுங்கள். வீடியோக்கு வாங்க, நீங்கள் ப்ரெஸ் கொடுங்க. நாங்கள் இது கிழிச்சிருக்கிறோம், பொம்பளைக்கு இது எல்லாம் கிழிச்சிருக்கோன்னு. நான் எல்லாம் ₹1 வாங்கி இல்லை. எனக்கு கவர்மெண்ட்டில் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் ரேஷன் கூட வாங்குறது இல்லை. எனக்கு அவனை ரேஷன் நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. விவசாயிகள் வாழணும், பெண்கள் வாழணும், குழந்தைங்கள் நல்லா இருக்கணும். நம்மளும் இவங்க இந்த சமயத்தை விட்டோம் அப்படின்னாக்கா, நம்மளாம் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா செத்து போகிறதுக்கு சமம். அவ்வளோதான். அந்த தமிழ்நாடு விற்றுரும். அவனுங்க விற்றுருவானுங்க. இல்லை கார்பரேட் கம்பெனிக்கு விற்றுருவாங்க. நம்மளாம் அடிமை தான். காந்தி வாங்கி கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, அப்போ நம்ம பொம்பளை பிள்ளைங்க பெற்றுக்கவும் கூடாது. அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா பொம்பளை பிள்ளைங்க பெற்றுக்கவே கூடாது. யாரும் தயவு செஞ்சு பெற்றுக்காதீங்க. பெற்றுக்கிட்ட பாதுகாப்பு இல்லை, நமக்கே பாதுகாப்பு இல்லை, கிளவிய நமக்கே பாதுகாப்பு இல்லை. அப்போ அவங்க குழந்தை 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லை, கிழவிங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இந்த உலகம் என்ன நியாயம் இது? என்ன நாடு இது? இங்கே கேரளா ஃபுல்லாக விஜய் தான். நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். நான் தமிழ்நாட்டு பொண்ணு தான், தமிழ்நாட்டு தான் இருக்கேன். அப்பா தான் மலையாளி. எனக்கு மலையாளத்துலேயும் வீடு இருக்குது, இங்கேயும் வீடு இருக்குது. எனக்கு தமிழக தான் எல்லாமே. எனக்கு தமிழ் தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். விஜய்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம், அவ்வளோ எனக்கு பிடிக்கும். எல்லா படங்களும் நம்ம இப்போ பார்க்குறதில்ல, எல்லாம் எனக்கு பிடிக்கும். அவங்களோட மோட்டிவேஷன் எல்லாம் நல்லா இருக்குது, பீஸ் நல்லா இருக்குது, அவர் வந்த நோக்கம் நல்லா இருக்குது. கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தை மட்டும் மனசில் ஆக்கிக்கிட்டு அவர் வந்திருக்குது நமக்காக. எவனாவது ஒருத்தர் வருவாங்களா இப்படி? இப்போ கூட நடக்க போகிற அந்த மாநாட்டுக்கு விஜய் சொந்த பைசாலேருந்து 100 கோடி செலவு பண்ணியிருக்குது. சொந்த பைசா. யாருக்கிட்ட பைசா இல்லை, ஒரு பைசா யாருக்கிட்ட வாங்கி இல்லை, யாரும் செலவு பண்ணி இல்லை. எல்லாம் பாவப்பட்ட மக்களுக்கு தான் போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்குது. பைசா வாங்கிட்டுலாம் யாரும் போஸ்டிங் கொடுக்கல. சும்மா எல்லாம் கதையெல்லாம் கட்டிகிட்டு இருக்காதிங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட் விஜய் ரசிகர்களுக்கும் போஸ்டிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள். என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். கண்டிப்பாக ஈரோடில் பேசுகிற சந்தர்ப்பம் கிடைச்சா நான் கண்டிப்பாக ஈரோட செயலாளர் நான் அணுகிறேன், போய் பார்க்குவேன். என் கார்லேயும் விஜய் கொடி கண்டிப்பாக பறக்க விடுவேன். ஸ்டேஜு கிடைச்சா தெறிக்க விடுவேன். எப்படி தெறிக்க விடுவேன். பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குட் நைட் எல்லாருக்கும். நமஸ்காரம், வணக்கம், பாய்.